அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாபரி பள்ளிவாசலுடைய ஒரு சின்ன வரலாறை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபரி பள்ளிவாசல் என்பது எப்படி உருவானது என்பதை நீங்கள் சிறிதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அயோத்தியா மாநகரம் என்று சொல்லக்கூடிய இந்த அயோத்தியா ஊரிலே அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ரஜபுத்திர மன்னர்கள், அவர்கள் அங்கே இருந்த இப்ராஹிம் லோடி என்ற முஸ்லிம் மன்னர் ஒருத்தர் அந்த அயோத்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு அநியாயக்காரர் ஆட்சியாளர். அந்த அநியாயக்கார ஆட்சியாளரை நீங்கள் கொன்றுவிட்டு உங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுங்கள் என்று இந்த ரஜபுத்திர இந்து மன்னர்கள் யாரை அழைக்கிறார்கள்? பாபரை அழைக்கிறார்கள். இதுதான் வரலாறு. இந்த இந்துத்துவ சங்கி பெயர்கள் இதை சொல்லவே மாட்டாங்க. பாபர் எப்படிப்பா அயோத்தியைக்கு வந்தாரு? பாபர் அங்கு இருந்த ரஜபுத்திர மன்னர்களால் அழைக்கப்பட்டுதான் அங்கே வந்தார்கள் என்று சொன்னால், பாபர் அங்கு வந்து இப்ராஹிம் லோடியை கொள்றார். அவர் ஒரு முஸ்லீம் தானே? பாபர் ஒரு முஸ்லீம் தானே? முஸ்லீம் கொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, அவர் ஒரு அநியாயக்காரர் ஆட்சியாளர். அந்த இப்ராஹிம் லோடி அவனை கொன்று ஆட்சியை எடுத்து செய்கிறார். யாரு? பாபர். என்று சொன்னால் அந்த மக்கள் வேண்டி விரும்பித்தான் அங்கே பாபரை அழைத்தார்கள். அதோடு சேர்ந்து அங்கே இருந்த ஆளுநருடைய பேரு மீர் பக்கி என்று சொல்வார்கள். அந்த மீர் பக்கி அதற்கு முன்னாடி இருந்த அந்த நேரத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டு இருந்தாரு. இப்ராஹிம் லோடியை வெற்றி கொண்டதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசலை முழுமையாக கட்டி முடித்து அதற்கு பெயரை பாபர் பள்ளிவாசல் வைக்கிறார். இவ்வளவுதாங்க, பாபர் பள்ளிவாசல் என்று பெயரிட்டார். எந்த கோயிலை இடிக்கல, எந்த அகழ்வாராய்ச்சி செய்து அதற்கு அடியில கோயில் இருந்தது என்று எந்த நிரூபணமும் இல்லை. ஆனால் அரசியல் சூழ்ச்சி தேவைப்படுது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ராமர் பிறந்தார் என்று பரவலாக பேசப்படுது. உடனே அதை அரசியலுக்காக கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து என்ன செய்யலாம் என்று பார்த்தால், 1949 அபிராம் தாஸ் என்று சொல்லக்கூடியவன் பள்ளிவாசல இஷா தொழுகிட்டு முகத்தின் பள்ளிவாசலை பூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. யாரு? பள்ளிவாசல பாங்கு சொல்லக்கூடிய முகத்தின் பள்ளிவாசலை பூட்டி விட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. போனா இவன் செவுரு எழுதி குதிச்சு, பள்ளிவாசலுடைய செவுரு எழுதி குதிச்சு அங்க இருக்கக்கூடிய மிம்பர் படியில ஒரு சிலையை கொண்டு போய் வைக்கிறான். இந்த அபிராமி தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி. மறுநாள் காலையில வந்து சுபுவுக்கு பள்ளிவாசலை திறந்து பார்த்தா மிம்பர் படியில ஒரு சிலை இருக்கு. நாம எல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து அந்த சிலையை தூக்கி அப்புறப்படுத்திட்டு அவன் நமாஸ் பண்ண தொடங்கி இருந்தானா பாபர் பள்ளிவாசலை இடிக்கவே பட்டிருக்காது. முதல்ல புரிஞ்சுக்கணும், முஸ்லிம் சமுதாயம் என்ன தெரியுமா பண்ணா, எங்க அந்த சிலை மேல கை வச்சா பிரச்சனை வந்துருமோ என்று சொல்லி உடனே ஓடினா அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை நோக்கி ஓடினா. காவல்துறை வந்து என்ன சொல்லுதுன்னா, இது சிவில் இஷ்யூ, என்னது இது சிவில் பிரச்சனை, நான் கை வைக்க மாட்டேன், நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வழக்குக்கு போங்க என்று சொல்றான். வழக்குக்கு போனாங்க, சிலையை தூக்கி அப்புறப்படுத்தல, வழக்குக்கு போகிறார்கள். வழக்குல அங்க உட்கார்ந்து இருந்த நீதிபதி கே நையார் என்று சொல்பவர் சிலையை அப்புறப்படுத்த சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க பள்ளிவாசலை இழுத்து மூடுங்கன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய அநியாயம்! 500 ஆண்டு காலம் பள்ளிவாசல தொழுகை நடந்த பள்ளிவாசல் ஒரே ஒரு சிலை வைத்ததின் அடிப்படையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா சிலையை அப்புறப்படுத்த சொல்லி இருக்கணும். ஆனா என்ன செய்யப்பட்டது? சிலையை அப்புறப்படுத்த சொல்லல, பள்ளிவாசலை இழுக்க மூடி சொல்லுச்சு. அப்போ முஸ்லிம் சமூகம் இந்த நீதிமன்றத்து மேல, இந்த அரசியல் சாசனத்து மேல, சட்டத்தினுடைய ஆட்சி மேல நம்பிக்கையை வைத்து மறுபடியும் என்ன பண்றோம்? கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல போய் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது ஒரு வழக்கு போடுறான். என்னன்னா 1986 அங்க ஒரு சிலை இருக்கு, அந்த சிலைக்கு நான் பூஜை பண்ணணும் என்று ஒருத்தன் கோர்ட்ல வழக்கு போடுறான். இது அடுத்த அநியாயம்.
சிலைக்கு வந்து நான் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. பள்ளிவாசல் தொழுகை நடக்க பள்ளிவாசல் பூட்டப்பட்டாச்சு. ஆனால் அந்த சிலைக்கு நான் வழிபாடு நடத்தணும் என்று சொல்லி போட்ட வழக்குல என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, வழிபாட்டு நடத்துவதற்காக வேண்டி ஒரு டோரை திறந்து விடுங்க. என்ன கேவலம், எவ்வளவு பெரிய ஒரு அநீதி! பள்ளிவாசலை தொழுகை நடக்குது, தொழுகை நடத்தப்படல, ஆனால் அந்த இடத்துல அந்த பூஜை செய்வதற்காக திறக்கப்படுது. அப்போ முஸ்லிம் சமுதாயம் இந்த நீதிமன்றத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கல, அரசியல் சாசனத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கல. என்ன பண்றோம்னா, நாங்க நீதிமன்றத்தை நாடி நாடி போகும்போது பிரச்சனையை இன்னொரு சூத்திரதாரி பண்ணணும் என்று சொல்லி என்ன பண்றாரு, அத்வானி ரத யாத்திரை நடத்துறார். ரத யாத்திரை நடத்தி பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஒரு திட்டமிட்டுட்டான். எல்லா ஊர்களிலும் போய் நாம பள்ளிவாசலை இடித்தால்தான் அங்க ராமர் கோயிலை கட்ட முடியும் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து எடுத்து கொண்டு வந்து 1992 உலகமே பார்க்கும் போது, மீடியாக்கள் எல்லாம் பார்க்கும் போது, ராணுவம் அங்க வரவழைக்கப்பட்டும் போது கூட பல்லாயிரக்கணக்கான இந்து கரசேவகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அயோக்கியர்கள் 400 ஆண்டுகால பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கணும். எவ்வளவு பெரிய அநீதி! கோர்ட்ல வழக்கு இருக்குங்க, கோர்ட்ல வழக்கு இருக்கு. பள்ளிவாசல் மேல கை வைக்க கூடாது, இருந்தும் கூட பள்ளிவாசலை இடித்து சுக்குநூறாக்கப்படுது. அப்ப என்ன பண்ணணும்? கோர்ட் என்ன பண்ணணும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கணும். அப்படிதானே? கோர்ட் என்ன பண்ணணும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கணும். ஆனால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கல. என்ன செய்யப்படுதுன்னா, உடனடியா டிவியில அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் தோன்றி என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்களே நீங்கள் அமைதியாக இருங்கள், அந்த இடத்துல பள்ளிவாசல் திரும்பவும் கட்டப்படும், அதற்கு நான் உத்தரவாதம் என்று யார் சொல்றா? நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய அநீதி! ஒவ்வொரு வாட்டியும் இஸ்லாமிய சமூகம் கோட்டை நோக்கி போடும், ஆனால் அநீதி இழைக்கப்பட்டுட்டே இருக்கும். அதோட இந்த வழக்கு அப்படியே கடந்து வருது. பள்ளிவாசலை இடிச்சிட்டான், அநியாயமா இடிச்சிட்டான், கட்டி கொடுங்க என்று சொன்னால் 2010 அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லப்படுது. அலகாபாத் நீதிமன்றத்தில். என்ன தெரியுமா? அது ஒரு விசித்திரமான தீர்ப்பு. என்ன தெரியுமா? யாரெல்லாம் வழக்கு போட்டாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பங்கு, நீ ஒரு பங்கு எடுத்துக்கோ, நீ ஒரு பங்கு எடுத்துக்கோ, நீ ஒரு பங்கு எடுத்துக்கோ. எவன் அப்பா வீட்டு சொத்து? யாது எவன் அப்பா வீட்டு சொத்து? இறைவனுடைய சொத்து. ஆனா கோர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, எவெல்லாம் வழக்கு போட்டானோ அவனுக்கெல்லாம் ஒரு பங்கு பிரிச்சு கொடுத்தது. அநியாயம், அக்கிரமம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள் முஸ்லிம்கள். இந்த அநியாயத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. 2019 நவம்பர் 9 உலகமே திரும்ப டிவியை பார்த்துட்டு இருக்கு. முஸ்லிம்கள் பார்க்கிறோம், ஒரு நீதி கிடைக்கும், முஸ்லிம்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று பார்த்தால் அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லப்படுது. 2019 நவம்பர் 9 தீர்ப்பு சொல்லப்படுது, பள்ளிவாசலை இடித்தது தப்புதான், பள்ளிவாசல் கீழே எந்த கோயிலும் இல்லை, எந்த கோயிலும் இடித்து பள்ளிவாசல் கட்டப்படவும் இல்லை என்பது சரிதான். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா தீர்ப்பு, நீங்க இடித்தவனுக்கே அந்த இடத்தை கொடுத்துருங்க என்று சொல்லு. எவ்வளவு பெரிய அழுத்த அநீதி பாருங்க! இடித்தவனுக்கே அந்த இடத்தை கொடுத்துடணுமா? அதுவும் அவன் பிரச்சனை சொன்னான் பாத்தீங்களா? அந்த இடம் என்பது 2.77 ஏக்கர் தான் பிரச்சனை சொன்னது. ஆனால் அவன் கொடுத்த இடம் எவ்வளவு தெரியுமா? அந்த பள்ளிவாசலை சுத்தி இருக்கக்கூடிய 64 ஏக்கரையும் கொடுத்துட்டான். கோர்ட்டு 64 ஏக்கர் கொடுக்குது. அதோட ஒண்ணு செய்து உடனடியா அதுக்காக நீங்கள் ராம ஜென்ம பூமியை அமைச்சு போர்டு அமைச்சு உடனடியா இதற்கான பணிகளை இப்பவே தொடங்கி நீங்கள் அங்க இருக்கக்கூடிய அயோத்தியால ராமர் கோயிலை கட்டணும்னு சொல்லுது. அப்ப முஸ்லிம்களுக்கு என்ன? முஸ்லிம்கள் கேட்ட உடனே ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு புறத்துல ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுப்பா, அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டிப்பாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லுது. எவ்வளவு பெரிய அநியாயம்! எவ்வளவு பெரிய அநியாயங்க! கோயிலை ராம ஜென்ம பூமி போர்டு அமைச்சு அரசாங்கம் இருக்குமா? 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து முஸ்லிம்கள் போய் பள்ளிவாசல் கட்டிக்கணுமா என்று சொன்னால் 5 ஏக்கருக்கு வக்கில்லாம தான் இந்த முஸ்லிம் சமூகம் உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு நீதி தாங்க என்று கோர்ட்டுக்கு வந்துச்சா?
கோர்ட்டுக்கு வந்துச்சாங்க. எதற்கு கோர்ட்டுக்கு வந்துச்சு என்று கேட்டால், இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலனை ஒழுங்காக நடத்தப்படணும். நான் என்ன கேட்கிறோம்? சொத்து யாருன்னு சொல்லு, இந்த சொத்து யாருன்னு சொல்லு, ஆதாரத்தை வச்சு சொல்லு. இந்த பாபரி பள்ளிவாசலுடைய இடம் யாருன்னு சொல்லு என்று தான் கோர்ட்ல கேட்டோம். நீங்க என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்தை கொண்டு போய் யாருக்கோ கொடுக்கிறீர்களே, இடித்தவர்களுக்கே கொடுக்கிறீர்களே என்று சொல்லி இந்த இஸ்லாமிய சமூகம் அன்றிலிருந்து இன்றைக்கும் கூட நீதிக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம். என்று பார்த்தால் எவ்வளவு பெரிய அநீதிக்கு மத்தியில இந்த பாபரி பள்ளிவாசலுடைய தீர்ப்பு இருக்கு என்பதை சிந்தித்து பார்க்கணும். சில பேர் சொல்றான், முஸ்லிம் சமூகத்திலே சில பேர் சொல்றான், அதுதான் தீர்ப்பு வந்துருச்சுலப்பா, தீர்ப்பு வந்துருச்சுல, நீ விட்டுட்டு போயிருப்பா, நீ போராட்டம் நடத்தாத, விட்டுட்டு போ என்று சொல்றான். நான் அவனை பார்த்து கேட்கிறேன், அந்த ஒரு பள்ளிவாசலோட அவன் போயிருவானா? ஒரு பள்ளிவாசலோட போயிருவானா? 3500க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை பட்டியல் வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றானா, காசி பாபரி மஸ்ஜித் ஜீத்தே ஹை, காசி மதுரா பாக்கி ஹை என்று முழக்கம் போட்டு 3500 பள்ளிவாசலுடைய பட்டியலை கையில் வச்சிருக்கான் என்று சொன்னால் நாம அதற்கு அனுமதிக்கணுமா? என்று சொன்னால் இந்த தேசத்துல எவன் அனுமதிச்சாலும் எவன் அனுமதிக்காம போனாலும் சரிதான், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் இந்த தேசத்துல இருக்கும் வரைக்கும் எந்த பள்ளிவாசலில் இருந்தும் ஒரு செங்கலை கூட ஒன்னால் எடுக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்றோம். என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த இந்திய தேசத்துல இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நீதி மறுக்கப்படும், அச்சுறுத்தப்படும், அதே போன்று வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படும் என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த தேசம் என்பது மதச்சார்பற்ற நாடு. இங்க இஸ்லாமியன் இருப்பான், இந்துக்கள் இருப்பான், கிறிஸ்துவன் இருப்பான், சீக்கியர் இருப்பான், பௌத்தர்கள் இருப்பாங்க, இன்னும் எத்தனை மத வழிபாடுகள் இருக்கானோ அவனும் இருப்பான், மதமே இல்லைன்னு சொல்றவனும் இங்க இருப்பான். இதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு, இதுதான் இந்தியாவுடைய சிறப்பு. ஆனா நீ ஒரு மதத்திற்கான நாடாக இந்த இந்திய தேசத்தை மாற்ற நினைக்கின்றாயே, அது ஒரு காலமும் முடியாது. அதனாலதான் இந்திய அரசியல் சாசனத்தை நாங்கள் கையில வச்சிருக்கோம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்திய அரசியல் சாசனம் என்பது நாட்டினுடைய முகம், இதுதான் இந்தியாவுடைய முகம். இந்தியாவுடைய முகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாடு ஜனநாயக நாடு, சர்வாதிகார நாடு இல்ல. இந்த நாடு சோசியலிச நாடு, இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு, இந்த நாடு ஜனநாயக குடியரசு நாடு என்று சொல்லுது. இந்த 5 விஷயத்தையும் இந்த அரசியல் சாசனம் சொல்லுது. இதன் அடிப்படையில தான் நாங்க இந்த தேசத்தை கட்டமைக்க விடுவோம். ஒரு காலமும் நீ நினைக்கிற போல இந்து ராஷ்டிரா அல்லது சந்து ராஷ்டிரா என்கின்ற ஒன்றையும் இந்த தேசத்தில் அமைப்பதற்கு நாங்கள் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேசம் என்பது நேஷனலிசம், இந்திய தேசியம் தான், இந்து தேசியம் கிடையாது. இந்த தேசியம் என்பது மத தேசியமாக மாறவிட மாட்டோம். இது எப்பவுமே தேசியவாதம் தான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்படுது. இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான். என்ன சட்டம்? வக்ஃபு திருத்த மசோதா சட்டம். என்னன்னா, ஒரு பள்ளிவாசலா புடுங்குவதற்கு நேரம் ஆகுது. ஒட்டுமொத்தமா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சு ஒட்டுமொத்தமா எங்கெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கோ அந்த சொத்துக்களை மொத்தத்தையும் புடுங்கி எடுத்துடலாம் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம். அதோட சேர்ந்து என்ன பண்றான்னா, வழிபாட்டு தல சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த வழிபாட்டு தல சட்டம் 1991 சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டில் எதெல்லாம் கோயிலோ அதெல்லாம் கோயில் தான், எதெல்லாம் பள்ளிவாசலோ அதெல்லாம் பள்ளிவாசல் தான், எதெல்லாம் சர்ச்சோ அதெல்லாம் சர்ச்சு தான் என்று சொல்லுது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, இவன் திரும்பவும் கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்ல போனாதான் அங்க நீதிபதி உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பார்ல, கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போய் பாபரி பள்ளிவாசல் பிரச்சனை தீர்ந்துருச்சு இல்ல, இப்ப என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானா, ஏறத்தாழ எல்லா ஊர்களையும் ஊபி, குஜராத், ஜார்க்கண்ட், டெல்லி, ராஜஸ்தான் என்று சொல்லி 12 இடத்துல பள்ளிவாசல் தர்கால இங்க இது உருவாச்சு, இங்க அது உருவாச்சு, இங்க இந்த சாமி இருந்தாரு, இங்க அந்த சாமி இருந்தாரு என்று சொல்லி
வழக்கு போட்டு வச்சிருக்கான், 12 வழக்கு போட்டு வச்சிருக்கான். இதையெல்லாம் 1991 வழிபாட்டு தளத்தின் சட்டத்தின் அடிப்படையில் இதை தூக்கி வீசணும். அதெல்லாம் முடியாதுப்பா, இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு, மத பதற்றத்தை உருவாக்காது என்று சொல்லணுமா இல்லையா? ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா அதை அனுமதிக்குது. எப்படி இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நமக்கு எல்லாம் தெரியும். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது? இதுவரைக்கும் மதுரை மக்களை போய் கேளுங்க, மதுரை மக்களை கேட்டா சொல்லுவாங்க, திருப்பரங்குன்றம் என்பது கீழ கந்தர் மேல சிக்கந்தர். இதுதான் இந்து மக்கள் சொல்றது. கீழ கந்தரும் மேல சிக்கந்தரும் இருப்பதுதான் திருப்பரங்குன்றம் மலை. ஆனா இவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு மத பதற்றத்தை உருவாக்குவதற்காக அங்க போய் நான் இந்த பிரச்சனையை பண்ண போறேன், அந்த பிரச்சனையை பண்ண போறேன்னு கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருது என்று பார்த்தால் தமிழக அரசை நாம இந்த நேரத்தில் பாராட்டியே ஆக வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கோம். தமிழக அரசு மத்த ஊர் மாதிரி இல்லப்பா, இது ஊபி, ராஜஸ்தான், ஹரியானா போன்று இல்லப்பா. இந்த ஊர்ல நீ மத பதற்றத்தை நினைச்சாலே நாங்கள் தடுத்து விடுவோம் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு அந்த இடத்துல அவர்கள் செய்ய வேண்டிய சதி திட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கு என்று சொல்லும் போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே இந்த பிரச்சனைகளை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு பிரச்சனையை செய்வான் என்று பாருங்கள். ஆகவே இந்த பிரச்சனை இதோடு முடிந்து போகக்கூடிய பிரச்சனை அல்ல. பாஜகவுக்கு தெரிந்தது ஒன்னு இந்து, ஒன்னு முஸ்லிம், இன்னொன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு பசுமாடு. இந்த மூணையும் வச்சுதான் அவன் பிரச்சனை பண்ணுவான். இந்த மூணையும் வச்சு அவன் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுவான். ஆகவே என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நான் சொல்றேன், இந்த நாட்டை நான் முஸ்லிம் நாடாக மாத்த போறேன் என்று சொன்னால் முஸ்லிம் எவன் சொல்றானோ அவனுக்கு எதிராக நிற்பவன் எல்லா முஸ்லிமும் நிற்பான். இந்த நாட்டை ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்ற போறேன் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுக்கு எதிராக எல்லாரும் நிற்போம். இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக நான் மாற்ற போறேன் என்று சொன்னால் அவனுக்கு எதிராகவும் எல்லோரும் நிற்போம் என்பதுதான் இந்த இந்திய தேசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோருக்குமான நாடு. இங்க எல்லாரும் வாழ்வான். இங்க தீபாவளி இருக்கும், இங்க பொங்கலும் இருக்கும், இங்க கிறிஸ்துமஸ் இருக்கும், இங்க ரம்ஜான் இருக்கும், இங்க எல்லா பண்டிகைகளும் இருக்கும். இங்க ஒருபோதும் ஒரு பண்டிகை மட்டும் அல்லது ஒரு மதத்தினருக்கு மட்டும் இந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் துடிக்கிறார்களே, இந்த துடிப்புக்கு ஒருபோதும் இந்திய தமிழ்நாட்டு மக்கள் தலையிட மாட்டான். தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். நீங்க ஒரு விஷயத்தை தெரியுமா உங்களுக்கு? வடநாடுகள் இருக்கு இல்லையா, அந்த வடநாடுகளை விட தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, தென் மாநிலங்கள தான் கோயில்கள் அதிகம். கோயில்கள் அதிகம். ஒரு கணக்கு சொல்லப்படுது, தமிழ்நாட்டில் மட்டும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. ஆனா இந்த சங்கி பசங்க எப்படியாவது கோயில்களை முன் வச்சு முஸ்லிம்களுக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் என்று போராடுறான். இங்க 4 லட்சம் கோயில்களை கொண்டிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான சர்ச்சுகளை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ சகோதரராக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் மதமும் தெரியும், ஆன்மீகமும் தெரியும், அரசியலும் தெரியும். அரசியல் தெரிஞ்சதுனால நீ சொல்லக்கூடிய சூழ்ச்சி என்பது இங்க தவிடுபடியாவது. அதனாலதான் இங்க ஒரு கலவரத்தையும் உருவாக்க முடியல. அவன் நினைக்கிறான் ஒரு கலவரத்தையாவது உருவாக்குவோம் என்று நினைக்கிறான். ஆனால் ஒரு கலவரத்தையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அலோவ் பண்ண மாட்டான். ஏன்னா எல்லாரும் அண்ணன் தம்பிங்க. என்னுடைய இந்து சகோதரன் என் தொப்புள் கொடி உறவு, எனக்கு அண்ணன், நான் அவனுக்கு தம்பி, எனக்கு மாமன், எனக்கு மச்சான் என்று சொல்லக்கூடிய அளவுல உறவோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்திய தேசத்திலேயே தமிழ்நாடு என்பதிலே நாம எல்லாம் பெருமையாக சொல்ல வேண்டிய தருணம் இது. ஆகவே இங்கேதான் கோயில் அமைப்பதற்கு இங்க இருந்த இந்த சோழ வம்சம் சோழர்கள் இங்க இடம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த திருச்சி மாவட்டம் நாகப்பட்டினத்துடைய மாவட்டமா இருக்கும் போது இங்க இருந்த பள்ளிவாசல்கள் அமைப்பதற்கு, அன்னதான முகாம்களை அமைப்பதற்கெல்லாம் இங்க ஆண்ட சோழ மன்னர்கள் இடம் கொடுத்திருக்கான், பொருள் கொடுத்திருக்கான். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில இருக்கக்கூடிய ராணி மங்கம்மா எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க அந்த நாட்டை, இந்த திருச்சி என்கின்ற இந்த மாகாணத்தை ஆட்சி செய்யும் போது
அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய மன்னரோட டைப் வச்சிருந்தாங்க. அவர்கள் இந்த நாட்டினுடைய தேவைகளை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தார்கள். பல வக்ஃபு சொத்துக்களை ராணி மங்கம்மை அவர்கள் மதுரையில கொடுத்தாங்க. அதே போன்றுதான் திப்பு சுல்தானும் ஐதர் அலியும் இந்த தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பக்கம் போங்க, அவர்கள் ஆட்சி செய்த போது கொடுத்த கோயில்கள் இருக்கு, நாயக்கர்கள் கொடுத்த கோயில்கள் இருக்கு என்று பார்த்தால் இங்க இந்துவும் முஸ்லீமும் காந்தியடிகள் சொன்னது போல இந்துவும் முஸ்லீமும் பாய் பாய் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? பாய்னா அண்ணன் தம்பின்னு அர்த்தம். அவர் இந்தியில சொன்னார். அப்ப என்ன சொன்னாரு? இந்துவும் முஸ்லீமும் பாய் பாய் என்று சொன்னார். ஆகவே இந்திய தேசத்துல நீ எங்க வேணாலும் உன் பாச்சா பலிக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் உன்னுடைய பாச்சா இங்க, உன் பருப்பு இங்க வேகாது என்கிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகவிற்கு நாம பாடம் நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே இந்த போராட்டம் இதோடு முடிவதை அல்ல. எங்கெல்லாம் இந்த மதச்சார்பற்ற இந்த பிரச்சனைக்கு, மதச்சார்பற்ற தன்மைக்கு பிரச்சனை வருமோ அந்த களத்திலே ரோட்டில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்னணியில நிற்கும். இந்த நாடு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் அதற்கு மாற்றமாக சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தால் அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து நிற்பது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழன் நிற்பான். அதே போன்று நீ இந்த தேசத்தினுடைய நாட்டினுடைய தன்மையை மாற்றி நீ என்ன முடிவெடுத்தாலும், இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக நீ என்ன திட்டங்களை தீட்டினாலும் அதில் முதல்ல நின்று தடுப்பதற்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் சகோதரிகளும் ரோட்ல நின்று போராடுவார்கள் என்பதை நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த சக்தியாலையும் நம்மை பிரிக்க கூடாது. மதத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை துண்டாட நினைக்கக்கூடியவர்களுக்கு நாம பதிலடி கொடுக்கணும். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையா? என்னுடைய இந்து சகோதரன் முன்னாடி வந்தான், இங்க முன்னாடி பேசுற அண்ணன் வேளாங்கண்ணி அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாரு? ஏன்பா அவன் அடுத்து எனக்கு தான் வருவான். ஏன்? கிறிஸ்துவ சகோதரர் தானே அவரு. அவர் என்ன சொன்னாரு? முஸ்லீம்களை தொட்டுட்டு அடுத்து யார்கிட்ட வருவான்? கிறிஸ்துவர்கள்ட்ட வருவான், அடுத்து இந்துக்கள்கிட்டே வருவான். ஆகவே இவனை இப்பவே நாம எல்லா விஷயத்தையும் எடுத்து நிற்கணும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் சொல்றாரு. நமக்கு ரெண்டு கரம் இருக்கு. வலது கரம் முஸ்லீமாக இருந்தால் இடது கரம் இந்துவாக நின்று இந்த தேசத்தினுடைய மொத்த ஆன்மாவையும் தூக்கி நிறுத்தக்கூடிய சக்திகளாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். இந்த பாசிச சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய பணியில சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தேசம் முழுமைக்கும் களமாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு கரம் சேர்ந்து நீங்கள் களமாட வேண்டும் வேண்டும் என்று அழைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.